வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டு இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அதிமுகவில் கொஞ்ச நாளாக நடந்து வரக்கூடிய சம்பவங்கள், இப்போ கள ஆய்வு அப்படிங்கிற பேரில் வந்து நிறைய இடத்துல கலையபுரம் நடக்குது பாருங்கள். கட்சி கட்டுப்பாடு இல்லை அப்படின்னு ஒரு தரப்பினர், இன்னொரு தரப்பினர் பாருங்கள் என்ன இருந்தாலும் அதிமுகவில் வந்து எடப்பாடி ஊழிகன்னு நான் சொல்கிறாங்க, கட்சி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க, அதனால் தலைமை வந்து அதாவது நம்மளும் நிர்வாகிகளாக இருக்கணும், அதிமுகவில் பதவி வாங்கணும், நம்ம கட்சி ஜெயிக்கணும்னு அந்த தொண்டர்கள் உத்வேகத்தோடு செயல்படுறாங்க அப்படின்னு இன்னொரு தரப்பினர் அப்படின்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு இடத்துல இல்லாமல் 4-5 இடத்துல நடக்குது. அந்த 4-5 இடத்துல நடந்ததுக்கு பிறகு நத்தம் விஸ்வநாதன் அவர் ஒரு பொறுப்பாளர்ல அவர் சொல்கிறாரு, எல்லாரும் வந்து பேசும்போது கட்சியினுடைய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மட்டும் பேசுங்க, மற்ற விஷயத்தில் பேசாதீங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சில பேருக்கு மட்டும்தான் பேச அனுமதி. அப்போ வந்து அது சரியான அணுகுமுறையா? அதிமுக தவறான பாதைக்கு செல்றதா நம்ம நினைக்கிறோம். ஏன்னா எல்லாரையும் பேச விட்டு எல்லாரும் கருத்துக்களை சொல்லணும். இப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய பாப்புலர் முத்தையா பேசுகிறாரு நெல்லையில், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தச்சை கணேசராஜா. பாருங்கள், உங்கள் ஏரியாவில் வந்து நீங்கள் வந்து மொத்தமே வந்து 2000 பூத்தில் வந்து சிங்கிள் டிஜிட்டில் தான் வாங்கியிருக்கீங்க, 2 சட்டமன்ற தொகுதி உங்கள் இன்சார்ஜு, அங்கே மொத்தமே 21,000 ஓட்டு தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு பாப்புலர் முத்தையா சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் வந்து மேலிடப்பாரு என்னப்பா ஆச்சு, ஏன் ஆச்சுப்பா, அதுக்கு தானே போயிருக்காங்க. வேலுமணியும் வரகூர் அருணாச்சலமும் அதை கேட்கணும்ல. அங்கே சண்டை நடக்குது, சண்டை நடந்ததுக்கப்புறம் என்ன நடக்கணும்? எடப்பாடி பழனிசாமி கூட்டு வாப்பா, நீ வாப்பா, என்னப்பா பிரச்சனை, ஏன்பா இவ்வளோ கம்மியாச்சுன்னு அவர் கேட்குறது நியாயம் தானே, 2 பேரும் ஒழுங்காக பணியாற்றுங்க அப்படின்னு அனுப்பணும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, இவரை மட்டும் பாப்புலர் முத்தையாவை மட்டும் பார்க்குறாரு, வரகூர் அருணாச்சலத்தை பார்க்கல. இப்போ அங்கே பிரச்சனை எப்படி இருக்கும்? ஏற்கனவே நத்தம் விஸ்வநாதன் செம்மலை 2 பேரும் பார்த்திங்கன்னா மதுரை, விருதுநகர், தென்காசி இங்கெல்லாம் அவங்க போகிறாங்க. ஒரு பக்கம் வேலுமணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரகூர் அருணாச்சலம் அவங்க வந்து ஈரோடு, திருப்பூர், நெல்லை அங்கே போகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சிவி சண்முகமும் நம்ம ஜெயக்குமார் அவர்களும் திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை இந்த 2-3 ஊருக்கு போகிறாங்க. இப்படி எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துட்டீங்க. இது எதுக்கு? அங்கே போய் நிர்வாகிகளை சந்திக்கணுன்ட்டு. இப்போ நெல்லையில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் இது வரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு 89,000 ஓட்டு தான் வாங்கி டெபாசிட் போகுது. நெல்லையில் அதிமுக டெபாசிட் போகிற கட்சியா? அப்போ எங்கே அந்த ஓட்டுன்னு கண்டுபிடிக்கணும்ல. அப்போ பல பேரை பேச விட்டாதுன்னு தெரியும், யாருமே பேசக்கூடாதுன்னு எதுக்கு கலாய்வுன்னு நிர்வாகிகள் கேட்குறது சரியா இல்லையா? இன்னொரு வார்த்தை பொதுமக்கள்கிட்ட பொதுவாக, நீங்கள் எந்த கட்சி நடுநிலையாக பாருங்கள். நம்ம கூட சொன்னோம் அதிமுக வந்து எல்லோரும் டேமேஜ் பண்ணுறது தப்பு, திமுக கைன்ஸ்ட்டு அதிமுக இருக்கணுங்க, அதிமுக தொண்டர்கள் பார்ட்டிங்க, திமுக அழியக்கூடாதுன்னு எப்படி நினைக்கிறோமோ அப்படியே அதிமுக அழியக்கூடாதுங்க, திராவிட கட்சிகள் இருக்கணும். அண்ணாமலையெல்லாம் வந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் பேச விட்டது எடப்பாடியோட தப்பு. பேச விட்டுருக்கலாமா? கொஞ்சம் நீங்கள் பேசுங்க. அவர் என்னடா அடிக்கடி உதைங்கிறாரு, 10 பேர் வச்சுக்கிட்டு அந்த வார்த்தையை சொல்லும்போது எடப்பாடி என்ன பண்ணணும், என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்க வேணாம்? ஏன் கேட்காம இருந்தீங்க? உருண்டு தவழ்ந்து நெளிந்து போனவர்னு அமர் பிரசாத் இது போட்டாரே, கமெண்ட் போட்டாரே, அப்போ நீங்கள் கொதிச்சு இந்த விட பயங்கரமாக கொதிக்கணும். இன்றைக்கி ஸ்டாலின் கர்ப்பாம்பூச்சின்னு சொல்லும் போது கொதிக்கிறீங்க, தப்பு. ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறது தப்பு தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவர் தான் சொல்லிட்டாரு, எதனால் விழுந்தேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் மறுபடி அதையே பேசியிருக்க தேவையில்லை. ஆனால் அதிமுக பண்ணுறது சரியா? திமுக வந்து இன்றைக்கி வந்து ஒரு பிரதான எதிர்கட்சி அப்படின்னு அதிமுக எடப்பாடி பழனிசாமி இன்னும் பதில் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா திமுக என்ன நினைக்குது, அதிமுக இருக்கணும், அதனால தான் எடப்பாடிக்கு பதில் சொல்கிறாரு. ஏன் விஜய்க்கும் மற்றவங்களுக்கு ஏன் பதில் சொல்கிறது இல்லை? ஆனால் எடப்பாடி பழனிசாமி விடியா திமுகச்சின்னு மைனாரிட்டி பிஜேபின்னு சொல்லவே மாட்டுறாரே. அதானி மேட்டரில் கோட்டை விட்றாரு, சாம்சங் மேட்டரில் கோட்டை விட்றாரு, மெரினா மேட்டரில் கோட்டை விட்றாரு, பறந்து விமான நிலையத்தில் மேட்டரில் கோட்டை விட்றாரு. திமுக கூட்டணி கட்சிகள் பண்ணும்போது கூட பண்ண மாட்டாரு. இதான் நம்மளுடைய ஆதங்கம். அதிமுக நல்லா இருக்குன்னு தானே பேசிகிட்டு இருக்கோம். எடப்பாடி பழனிசாமி சங்கடம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இடி மேலே வந்துடும் பிரச்சனை, இங்கே இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை வந்துடும் பிரச்சனை இருக்குது. ஆனால் இதெல்லாம் பண்ண அரசியல் பண்ண முடியுமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இப்போ கலாய்வு கூட்டத்தில் என்ன நடக்குது? மதுரையில் பார்த்தீங்கன்னா டாக்டர் சரவணனுக்கும் இவருக்கும் பிரச்சனை, செல்லூர் ராஜுக்கும். 1600 பூத் இருக்குது மொத்தமாக. இங்கே மொத்தமாக பார்த்தீங்கன்னா சில பூத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக 2000 ஓட்டு வாங்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜு இருக்க அவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட தொகுதி 213 பூத் குறிப்பாக, அந்த பூத்தில் சிங்கிள் டிஜிட்டில் வாங்குது. இதை கம்ப்ளைண்ட் பண்ண போகும்போது தான் டாக்டர் சரவணன் கம்ப்ளைண்ட் பண்ண போகும்போது செல்லூர் ராஜே கேட்குறாராம், ஏன்பா நீ என்னப்பா உள்ளடி வேலை பார்க்குறியான்னு. அப்போ பார்த்தீங்கன்னா சண்டே ஆகுது. இந்த இந்திரகுமாரின்னு ஒரு மகளிர் அணி, அந்த அம்மாவுக்கு பல்லு உடையுது, அது பெரிய கலைபரம் ஆகுது. இது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசன் அவர் தஞ்சையில் ஒரு கூட்டம் நடத்துகிறார். அங்கே பார்த்தீங்கன்னா கவுன்சிலர் அம்பிகாபதி அவர் போய் இது ஒரு பிரச்சனையை பேச ஆரம்பிக்கிறோம்னா அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு அவரை குண்டு கட்ட தூக்கி வெளில போட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரை புறநகர் ராஜன் செல்லப்பா அவங்க கூட்டம் அவர் நடந்துகிட்ருக்காரு. நடுவில் பார்த்தீங்கன்னா இவர் நம்ம அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர் ஒருத்தர், மேலூர் கவுன்சிலர் பொன் ராஜேந்திரன், அவர் என்ன பண்ணுறாரு, மேடையில் போய் நத்தம் விஸ்வநாதன்ட்ட பேச போவ கீழேருந்து வக்கீல் ரமேஷ், யார் நம்ம ராஜன் செல்லப்போடைய ஆதரவாளர், ஃபோட்டோ எடுத்தலாம் போது மேலே கீழே இறங்கி வாப்பா அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய சண்டையாகி ராஜன் செல்லப்பா அமைதியாக உட்காந்துருக்காரு. அப்போ நெல்லையில் சண்டை, தஞ்சையில் சண்டை, அதுவும் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி
கன்னியாகுமரியில் இதுவரை வாங்காத அளவுக்கு கன்னியாகுமரியில் 41,000 ஓட்டு வாங்குறாங்க அதிமுக. இப்போ தான் கட்சியிலேருந்து நீக்கி மறுபடியும் சேர்த்த தலவாய் சுந்தரம் தான் நடத்துகிறாரு. இப்போ தான் அவர் யாரையும் பேசக்கூடாதுங்கிறார். அப்போ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் எதங்க காட்டுது? அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லணும்? அப்பா எல்லாரையும் பேச விடுங்க, யார் யார் பேசணும் பேசுங்க, அந்த கருத்துக்கள் எனக்கு தெரியணும் சொல்லணுமா இல்லையா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறீங்க வேலுமணி, செய்தியாளர் யாரும் அலோவ் பண்ண மாட்டோம். இது முதல்லையே பண்ணியிருக்கணும்ல, ஏன் இப்போ சொல்கிறீங்க? செய்தியாளர் வந்தோடனே கிளம்புங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே அடிச்சிருக்கலாமே, வெளியில் தெரியாதே. இப்போ அதுவும் வெளியில் தெரிஞ்சு மக்கள்கிட்ட என்னங்க பொதுவான எதிர்பார்ப்பு? எந்த கட்சியில் தான் சண்டை இல்லை, எல்லா கட்சியிலும் இருக்குது. ஆனால் வெளியில் மக்கள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பு சொல்லுங்கள்? ஓபிஎஸ் வந்து அதிமுக இதை உடைச்சார், சசிகலா அந்த வந்தாங்க, அவங்க ஒரு பிரச்சனை, டிடி தினகரன் ஒரு பிரச்சனை, அதிமுகனாவே சண்டை தான்ப்பா, இவங்களுக்குள்ளேயே அடிச்சிட்டு இருக்காங்கப்பா சொல்கிறாங்களா இல்லையா? இந்த அதிமுகவுக்கு இந்த அவப்பெயரை வாங்கி கொடுத்தது யார்? நீங்கள் எல்லாரும் தான். அதிமுக எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி, ஜெயலலிதா குறித்து இன்றைக்கி எந்த நிலைமையிட்டு இருக்கிறதுக்கு காரணம் எல்லாருமே தான். ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒதுக்க மாட்டார், ஒரு பக்கம் இன்னொன்றுங்க பெருந்தன்மைங்கிறாங்க. எடப்பாடி தன்னை மீறி கட்சி ஆரம்பித்த எஸ்டி சோமசுந்தரம் எனக்கு நல்ல அறிமுகம். அவர் மறுபடியும் தனி கட்சி ஆரம்பித்தார். அவர் மறுபடியும் எம்ஜிஆர் அவர்கள் சேர்த்தாரா இல்லையா? மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுங்கிற அண்ணா அவர்களுடைய ஃபோட்டோவை தாங்கிட்டு இருக்கீங்க. அதிமுக இப்படியே நடந்துக்கணும், யாரையும் சேர்க்க மாட்டேன், யாரும் வரக்கூடாதுன்னா யாரை வச்சு கட்சி நடத்துவீங்க? ஓபிஎஸ் வந்து ஆஃபீஸை உடைச்சாரா? இதையே எவ்வளோ நாளுங்க பேசிகிட்டு இருப்பீங்க? ஜெயலலிதா வந்து நால்வரணின்னு ஒருத்தரை பார்த்து சொன்ன வார்த்தை நம்ம பேச முடியாது, அந்தளவுக்கு வார்த்தை. அவங்க நால்வரணியை சேர்த்தாங்களா? காளிமுத்து அவர்கள் ஜெயலலிதா பார்த்து பேசாததா? அவங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்தாங்களா இல்லையா? ஆரம்பிரப்பன் ஜெயலலிதாவுக்கு பண்ணாத தொல்லையா? அவங்கள ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா? இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஜெயலலிதா விட நீங்கள் பெரிய லீடரா? இன்னும் குறிப்பாக சொல்லலாம், திருவான்மியூரில் இங்கே இருக்கக்கூடிய அந்த திருவான்மியூரில் அந்த ராமச்சந்திரா அங்கே வந்து எல்லாரையும் கட்சிக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு எந்த கட்சியில் நம்ம என்னப்பா பிரச்சனை சொல்லுங்கப்பா, வரக்கூடிய நிலைமையில் நம்ம எந்த கட்சியோட கூட்டணி வைக்கலாம் ஜெயலலிதா கேட்குறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, ஜெயலலிதாவுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது மூப்பனார் வீட்டுக்கு நேரடியாக போய் கூட்டணி பேச போனாங்க, இறங்கி போகிறாங்க. அவங்க தலைவரா நீங்கள் தலைவரா? நம்ம எடப்பாடி மேலே மரியாதை உண்மையிலே வச்சுருக்கோம். அவர் ஏன் வந்து அதிமுக டெவலப் ஆகலன்னு தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நிர்வாகிகள் கூட்டத்தில் வந்து இவர் நத்தம் விஸ்வநாதன் சொல்கிறாரா யாரும் எதுவும் பேசாதீங்க அப்படின்னா, ரூம்லேயே உட்காந்து சமோசா சாப்பிட்டுட்டு இருக்கலாமேன்னு கேட்குறாங்க. எதுக்கு இங்கே வரீங்க? கட்சியோட நிலவரம் என்ன? நெல்லையில் ஏன் கம்மியாச்சு, கன்னியாகுமரியில் ஏன் கம்மியாச்சு, தஞ்சாவூரில் ஏன் கம்மியாச்சு? இங்கே இதில் நம்ம தமிழிசை எழுத்து நிற்கிறாரு, நம்ம ஜெயக்குமார் உங்கள் பையன் 3வது இடத்துக்கு போகிறாரு. எப்படி நடக்குது? ஏன் நம்ம சொல்கிறோன்னா, திமுக ஜெயிக்கட்டும் அதிமுக ஜெயிக்கட்டும் எல்லாத்தையும் தாண்டி ஒரு கட்சி இருக்கணுங்க, மக்கள் கட்சி. இதெல்லாம் இன்றைக்கி அதிமுக இந்த அளவுக்கு, இன்றைக்கும் அதிமுக இந்த அளவுக்கு சேதாரம் பயங்கரமாக ஏன் நிற்கிறதுக்கு காரணம் என்ன? திமுக எதிர்ப்பு. அது ஒரே ஒரு வாசகம் தான். திமுக எதிர்ப்பில் ரொம்ப உறுதியாக இருக்கணும், திமுகவுக்கு எதிராக பண்ணணும், அவ்வளோதானே. அதிமுக அப்படிங்கிறது யாருக்கும் மண்டியிடாத கட்சி. வெளியில் பேசப்பட்டது என்ன? என்னப்பா மோடிங்கிற பேர் சொல்லவே எடப்பாடி பயப்படுறாரு. திமுகவுக்கும் மோடிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிறீங்க. அவராவது திமுகவை திட்டுறாரு, பிஜேபி திட்டுறாரு, நீங்கள் திட்டவே மாட்டீங்களே. இதான் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். எப்போ திட்டுவீங்க? இப்போ சொல்கிறீங்க இந்த டங்ஸ்டன் நாளைக்கு அனுமதி கொடுக்க மத்திய ஒன்றிய அரசு கூடாது, ஸ்டாலின் ஏற்கனவே லெட்டர் எழுதிட்டார் இதுக்கு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி இனிமேலாவது ஏன்னா ஒரு நல்ல கட்சி, ஒரு ஆர்கனைசேஷன் உங்கள் கையில் இருக்குதுங்க, இவ்வளோ கட்டமைப்பு உள்ள கட்சி இருக்குது. இன்னமும் அதிமுக சரியோ தப்போ உங்களுக்கான வாக்கு சதவீதம் இருக்குது. வாக்கு சதவீதம் இறந்தாலும் இன்றைக்கும் பெரிய கட்சி அதிமுக, மறுக்க முடியுமா? வாக்கு சதவீதம் ஓரளவுக்கு இருக்குது. அந்த வாக்கு சதவீதத்தை அப்படியே கொண்டு போய் சேர்க்கணும். திமுகவுக்கு எதிராக ஒரு வெறுப்பு அரசியல் வரும், நம்ம வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். எப்போ பார்த்துக்குவீங்க? திமுக கூட்டணி கட்சிகள் ஒருத்தர் கூட உங்களை விட்டு வரமாட்டாங்க. யாரை வச்சு கூட்டணிக்கு போக போகிறீங்க? இதே கூட்டணி, அதாவது இன்னொன்றுங்க, கூட்டணி இல்லாமல் ஜெயிக்கக்கூடிய கட்சி அதிமுகன்னு பேசணும். அதை விட்டுட்டு திமுக கூட்டணி உடஞ்சிரும்னு எடப்பாடி பேசிகிட்டு இருக்காரு. அவங்க தான் வரமாட்டாங்கிறாங்களே சார். மக்கள்கிட்ட இப்போ என்ன நினைப்பாங்க? கூட்டணிக்காக எதிர்பார்த்து, கூட்டணி இல்லைன்னா எடப்பாடி அவ்வளோதான். அது நீங்களே சொல்கிறீங்க. அப்போ ஒருவேளை கூட்டணி இல்லை, நீங்கள் மக்களே உங்களை ஓட்டு போட மாட்டாங்களே. இது வந்து விஜய்லாம் புதுசாக வர்றாரு, அவருக்கெல்லாம் ஒரு இதாக கிடைக்குமா? அவராது பிஜேபி அப்படின்ட்டார், நீங்கள் அதையும் சொல்ல மாட்டீங்களே. அப்போ பிஜேபியோடைய பி டீம் வந்து விஜயா நீங்கள் மக்கள் இப்படி யோசிப்பாங்க. அதிமுக எப்படிப்பட்ட கட்சி, கண்ணுக்கட்டி தூடமுறை எதிரி இல்லைன்னு சொன்ன கட்சிங்க. இந்த அளவுக்கு கலைப்பேரங்கள் நடந்து என்ன சொல்லணும்? எல்லாத்துக்கும் பேச விடுங்கப்பா. எங்கள் கட்சியில் வந்து உட்கட்சி ஜனநாயகம் இருக்குதுங்க, அந்த மாதிரிலாம் நடக்குதுங்க, அதெல்லாம் நடக்குங்க. எங்கள் கட்சியில் ஆக்டிவாக இருக்காங்க, நாங்கள் எல்லாத்தையும் எங்கள் சகோதரர்களாக நாங்கள் பேசுவோம். என்னப்பா இவன் பிரச்சனை, என்னப்பா பிரச்சனை அப்படின்னு வரக்கூடிய நாட்கள் எல்லாத்தையும் பேச வைக்கணும். இப்படி வந்து யாரையும் பேசக்கூடாதுன்னு அவர் அப்புறம் திண்டுக்கல் சீனிவாசன் அவரே சர்ச்சையாக பேசுகிறாரு. இத்தனை கோடி பணம் வாங்கினாங்கிறார், அது ஒரு டிபேட் ஆகுது. இந்த மாதிரி தேவையில்லாத பேச்சுக்கள். அதனால் இன்றைக்கி அப்புறம் பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரில. அதிமுக கரையேறுமான்னு கேட்டால் இப்போ இருக்க நிலைமையெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாகுது. திமுக ரொம்ப உற்சாகமாகுது, பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு.
போன மலைக்கு நேரம் எடப்பாடி பழனிசாமி களத்தில் இறங்கியிருக்கணும்ல, சேலத்தில் இருந்தார். இந்த மலைக்காவது பரவாயில்ல, இப்போ தான் சொல்லியிருக்காரு அதிமுக சார்பில் நாங்கள் வந்து முகாமாக்கிறோம், எல்லாம் வந்து வாங்கினது ரொம்ப நல்ல விஷயமா பார்க்க போகிறோம். இனியாவது அதிமுக டெவலப் ஆகணும்னு தான் நினைக்கிறோம். இப்போ நடந்துட்டு இருக்க இந்த அடிதடிங்கிறது நம்ம பெருசாலாம் பார்க்கல, இது எல்லா கட்சியிலும் இருக்கிறது தான். ஆனால் அதுக்காக இதை வந்து யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறது சரியாக வருமா நமக்கு தெரியல. அதிமுக நல்லா இருக்கணுங்கிறது தான் பேசிகிட்டு இருக்கோம். மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அண்ணாமலை வந்தாலும் இன்னும் பேசுவார். அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? லெஃப்ட் அண்ட் ரைட் அவர் அண்ணாமலை மட்டும் இல்லாமல் அவரை தூண்டி வர மோடியும் திட்டினா தான் தமிழக மக்கள் மத்தியில் இடப்படிக்க முடியும். நீங்கள் எவ்வளோ பிஜேபி எதிர்த்தால் தான் தமிழ்நாட்டில் அதிமுக வந்து ஓரளவுக்காவது வாக்குகள் வாங்க முடியும். இது செய்யவில்லை என்றால் அதிமுக மூழ்குவதை யாராலும் தடுக்க முடியாது. எவ்வளோ நாளுங்க ஒரு கட்சி உயிர் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தால் எப்படி இருப்பாங்க? ஒரு காலத்தில் காங்கிரஸ் எப்படி இருந்தது, திமுக எப்படி இருந்தது? காங்கிரஸ் இன்றைக்கி எந்த நிலைமையில் இருக்குது, திமுக எந்த நிலைமையில் இருக்குது, யோசனை பாருங்கள். அதனால் பார்த்துக்கோங்க, இவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக நல்லா இருக்கணும், திராவிட கட்சிகள் நல்லா இருக்கணும்னால தான் பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து ஒரு விஷயம் தான் சொல்லுவோம், ஸ்டாலின் வந்தாலும் பரவாயில்ல, எடப்பாடி வந்தாலும் பரவாயில்ல, விஜய் வந்தாலும் பரவாயில்ல, சீமான் வந்தாலும் பரவாயில்ல, இவங்கெல்லாம் நம்பாளுங்க. பிஜேபி வந்துடக்கூடாது, அவ்வளோதான் நம்மளுடைய எண்ணம். பிஜேபிங்கிறது மனித குலத்துக்கு எதிரானது, ஒரு மதவாத கட்சி. அது ஊழலை வரை மதவாதம் ஆபத்து நம்ம நினைக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.